இந்திய விமான விபத்துகளில் பெரிய விபத்தாக மாறியிருக்கிறது இந்த அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விமான விபத்து. 1996க்கு பிறகு பெரிய அளவிலான இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய திரு சிவகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இந்த விமான விபத்துகளை பார்க்குறப்பெல்லாம் ஒரு காமன் மேனுக்கு நம்ம போகக்கூடிய விமானம் பாதுகாப்பானதா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எப்பயுமே ஏற்படும். அதுவும் ஏர் இந்தியா மேலே பல விமர்சனங்கள் இருந்தது. இப்போ அது பிரைவேட் ஆயிடுச்சு. இப்போ விபத்துக்குள்ளாகி இருப்பதும் ஏர் இந்தியா. விமானத்தினுடைய சேஃப்டி அப்படின்றது இதுக்கப்புறமா எப்படி இருக்கும் சார், இந்த விபத்துக்கு அப்புறமா? சார், கவர்மெண்ட் ப்ரைவேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கவர்மெண்ட்டை பொறுத்தளவு அவங்க இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட், இப்போ இந்த விமானம் டெல்லியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட விமானத்தை அகமதாபாத் வந்திருக்கு. இப்போ என்ன ஆகுனா, ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் பொறுத்தளவு அவங்க ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே, இப்போ டொமஸ்டிக் செக்டாராக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் செக்டாராக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த விமானத்தை ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்குள்ளே டிபார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். பட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நேரங்கள் ஒதுக்கப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவாக எல்லா விஷயங்களும் பேசஞ்சர் அப்லோடு, கார்கோ, பேக்கேஜு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஒரு டைம் எடுத்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்தளவு அதை ஒவ்வொரு அதாவது கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் உள்ளது. ரெண்டாவது, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 100 இந்த அதிகபட்ச லோடு எடுக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 90 to 95% எடுப்பாங்க. ஆனால் ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா 100% அந்த வெயிட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த விமான விபத்தை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுது. அதனால அதாவது இன்ஜின் ஃபெயிலியராக இருந்தால் விமானம் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டே இதாயிரும். பட் இதில் டேக் ஆஃப் ஆகிற விமானம் தொடர்ந்து கீழே இறங்குறது. அதாவது அந்த புல்லிங் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு அந்த பவர் கிடைக்கல. ஸோ டேக் ஆஃப் ஆன உடனே அந்த விமானம் கீழே இறங்க ஆரம்பிக்குது. இதோடைய மெயின் ரீசன் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இதோடைய வெயிட், இதோடைய டெம்பரேச்சர், இதோடைய அந்த ஏர் டென்சிட்டி, இதுதான் அடிப்படைக்கு இந்த விபத்துக்கான ஒரு அடிப்படை காரணமாக நம்ம எடுத்துக்கிறணும். ஓகே, இப்போ இந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இந்த சில நாட்களுக்கு ரெட் அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வட மாநிலங்கள் அப்படின்றப்போ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விமானங்களில் எடையை பராமரிக்கணும் அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட வழித்தடத்தில் கூடுதல் சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக. அதாவது ரெட் அலர்ட், ஒரு கவர்மெண்ட் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் அந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறப்ப அதோடைய 100% வெயிட்டுக்கு போகாமல் ஒரு 90 to 95% இருந்ததுன்னா அது அந்த ஏர்கிராஃப்டை அதிகமாக புல்லிங் பவர் இருக்கும், ஃப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சலீம் சார் இதில் ஒரு விஷயம் பதிவு பண்ணார், கோழிக்கோடு இன்சிடென்ட் பட் கோழிக்கோடு இன்சிடென்ட்டை பொறுத்தளவு அது ஒரு டெஸ்க்டாப் ஏர்போர்ட். அது அந்த ஏர்போர்ட்டுடைய அந்த நீளமே கம்மியானது ஆக்சுவலி. அதாவது பெரிய விமானங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு ஏர்போர்ட்டில் விபத்துக்கள் நடக்கிறதுக்கான காரணம் அந்த ஏர்போர்ட்டில் எப்பயுமே கோழிக்கோடு மழைகள் அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ரெண்டாவது, அந்த ஏர்போர்ட்டுடைய டெஸ்க்டாப் ஏர்போர்ட்டை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் அந்த விமானத்தில் இருக்கிற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த குறிப்பிட்ட மீட்டருக்குள்ளே, ஏன்னா கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே அந்த என்டையர் ஏர்கிராஃப்டோட ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு லாங் அந்த ஒரு 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் அந்த லென்த் கிடைக்கும். காலிக்கட் ஏர்போர்ட்டை பொறுத்தளவு அந்த இன்சிடென்ட்டுக்கான மெயின் ரீசனே அந்த ஏர்போர்ட்டோடைய அந்த ரன்வேயோட லென்த் தான். பாதுகாப்பு அப்படிங்கிற பார்க்குறப்ப இன்னைக்கு எல்லா விமான நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு விமானம் ஒரு விமான நிலையத்திலேருந்து இன்னொரு விமான நிலையம் போகிறப்போ ஒரு ப்ரீ ஃப்ளைட் செக் ஒரு 30 செக் பண்ணுங்க. நைட்டு ஒரு விமானம் 3 மணி நேரம் ஒரு செக், அப்புறம் ஒரு 18 மணி நேரம் 36 மணி நேரம் 1,80,000 கிலோமீட்டர் ஏ செக், பி செக், சி செக் அப்படின்னு போவாங்க. இப்போ இந்த டி செக் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தை ஒரு 60 நாட்கள் ஒரு ஹேங்கரில் நிப்பாட்டி டெக்னீஷியன்ஸ், இன்ஜினியர்ஸு ஒரு 2 மாத காலங்கள் மொத்தமாக அந்த ஏர்கிராஃப்டை ஃபுல்லாகவே இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப அது பண்ணி முடிச்சுட்டு முதல்ல ஒரு 2 செக்டார் லேண்டிங் பண்ணுறது, அதில் பணியாற்றிய அந்த விமான ஊழியர்கள் தான், பராமரிப்பு ஊழியர் தான், அந்த டெக்னீஷியன், அந்த இன்ஜினியர்ஸை வச்சு தான் இந்த விமான நிறுவனங்கள் முதல்ல ஒரு 2 லேண்டிங் பண்ணுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃப்ளை பண்ண போகிறோம், அதனால நம்ம டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து விமான நிறுவனம் எல்லா இடத்துலையும் கொண்டு வருது. பட் விமான நிறுவனங்கள், தனியார் விமான நிறுவனங்கள் இந்த டிஜிசியை கொடுக்குற அந்த நார்ம்ஸில் அந்த வெயிட்டு வந்து அவங்க குறைச்சனா விமான விபத்துக்களில் அந்த 1% இல்லை 0 விமான விபத்துக்களே தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம பேருந்துகளுக்கெல்லாம் கால நிர்ணயம் அப்படின்றது பண்ணுறோம், 7 வருடம் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு. இந்த விமானம் கூட 2013 வந்ததா சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளவு ஆண்டுகள் வரை இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படணும், அதில் ஏதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குதா பார்க்குறீங்களா? இல்லை சார், ட்ரீம் லைனர் ஏர்கிராஃப்டை பொறுத்தளவு இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை இது பண்ணுறதுக்காக அவங்க அலுமினியம், அதாவது ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் ஒரு R&Dயில் வந்து அந்த டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தோட பாடியை அந்த வெயிட் எப்படி குறைக்கலாம், ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வரலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்டில் வந்து கார்பன் ஃபைபர் தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் அம்பாசிடர் கார் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற ஒரு காரையும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு, ஏன்னா ஸ்பீடு, அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லா டெக்னாலஜியும் அப்டேட் பண்ணி தான் உள்ளே வருதுங்க. ரெண்டாவது 11 இயர்ஸ் அப்படிங்கிறது 11 ஆண்டு காலமாக இருந்தாலும் முறையாக இந்த விமானம் வந்து பராமரிக்கப்பட்டுள்ளது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு விமானம் வந்து இப்போ போயிங், ஏர்பஸ் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் எடுத்தோம்னா போயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஏர்பஸை பொறுத்தளவு நிறைய சென்சார்ஸ் பேஸ்டாக இருக்கும். இப்போ ஏர்பஸை பொறுத்தளவு இப்போ நம்ம ஆஃப்டர் டேக் ஆஃப் வந்து ஆட்டோ பைலட் சிஸ்டமில் தான் அது ஃப்ளை ஆகும் ஆக்சுவலி. பட் அதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு சென்சார், ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏர்பஸில். போயிங்கில் பொறுத்தளவு நம்ம வந்து மேனுவலாகவே நமக்கு வந்து இப்போ ஒரு எரர் ஆகுது அப்படின்னா இந்த எரருக்கு வந்து இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், இதை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது போயிங்கில் நம்ம ரெஃபர் கொடுக்கலாம். பட் ஏர்பஸ் பொறுத்தளவு அந்த சென்சார் பேஸ் பண்ணி நம்ம சென்சார் கொடுக்குற லீட் என்ன, அதில் என்ன எரர் வருது அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணுவோம் ஆக்சுவலி. பட் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை டேக் ஆஃப் ஆகிறப்பையும் முறையாக இந்த விமானங்கள் வந்து ப்ரீ ஃப்ளைட் செக்கில் வந்து டெக்னீஷியன், இன்ஜினியர்ஸ் செக் பண்ணுவாங்க, அதை பைலட்டுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இரவு வந்து லேஓவர் செக்கில் ஒவ்வொரு 3 மணி நேரம் 5 மணி நேரங்கள் வரைக்கும் ஒவ்வொரு விமானமும் ஒவ்வொரு நாளும் முறையாக பராமரிக்கப்படும். அந்த ஒவ்வொரு ஃப்ளைங் ஹவர்ஸ் ஓகே, நன்றி. ஒவ்வொரு ஃப்ளைங் ஹவர்ஸும் அது கம்ப்ளீட் பண்ற. ஓகே, நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.